எல்லோரும் அவளை அட்மயர் பண்ணாங்க. பட்டு சேலை, குறையில்லாத மேக்கப், அவள் காலர் எலும்பில் பெருமையோடு அமர்ந்திருந்த தங்க நெக்லஸ். அந்த நெக்லஸ் அணிந்த ஒவ்வொரு மணப்பெண்ணும் அதிர்ஷ்டம் கொண்டு வருவாள் என்று சொன்னார்கள். மற்றவர்களைப் பற்றி யாரும் பேசவில்லை. படுக்கையறை கதவு மூடப்பட்டபோது மெழுகுவர்த்திகள் அசாதாரணமாக அசைந்தன. நெக்லஸ் எல்லோரும் அவளை அட்மயர் பண்ணாங்க. பட்டு சேலை, குறையில்லாத மேக்கப், அவள் காலர் எலும்பில் பெருமையோடு அமர்ந்திருந்த தங்க நெக்லஸ். நிமிடங்கள் கடந்தன. பிறகு சூடு அழுத்தமாக மாறியது. அப்போ அந்த வார்ம்த் அழுத்தமா மாறுச்சு. அந்த தங்கம் மெதுவா, கிட்டத்தட்ட சாஃப்டா, அவள் டெஸ்ட் பண்றது போல இருக்கிச்சு. அவள் நர்வஸா சிரிச்சா, அதை அட்ஜஸ்ட் பண்ணினா. ஆனா கிளாஸ்ப் மறைஞ்சிருச்சு. நெக்லஸ் தானாவே நகர்ந்தது. அவளோட கழுத்தை சுத்தி மேல ஏறிச்சு. அவளோட மூச்சு ஷாலோ ஆனது. ரூம் சின்னதா தெரிஞ்சது. அவ மிரர கிட்ட ஓடினா. அவளோட ரிஃப்ளெக்ஷன் திரும்ப புன்னகைச்சது. காமா, பியூட்டிஃபுல்லா, டச் பண்ணாத மாதிரி. அவளோட உண்மையான முகம் மாறத் தொடங்கும்போது நரம்புகள் அவளோட தோலுக்கு அடியில டார்க் ஆனது. நெக்லஸ் இன்னும் டைட்டா ஸ்குவீஸ் பண்ணும்போது, இப்ப எரிச்சலோட அவளோட தோலுக்குள் உள்ளே போகும்போது அவளோட கண்கள் திரிஞ்சது. தங்கம் லேசா ஒளிர்ந்தது. ஃபீட் பண்ணிக்கிட்டு அவ அதை நகத்தால கீறனா. நகங்கள் உலோகத்தில் ஸ்கிராச் பண்ணிச்சு. அவளோட வாயிலிருந்து எந்த சவுண்டும் வரல. ஒரு ட்ரை கேஸ் மட்டும். அவளோட தோல் கொப்புளமா ஆனது. புகையின் ஸ்மெல் ரோம நிரப்பிச்சு. மிரர் ரிஃப்ளெக்ஷன் தலையை சாற்றுது. சாட்டிஸ்பாக்சனோட பார்த்துக்கிட்டு